நண்பர்களே, நம்மிடம் ஒரு குறை இருக்கிறது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று வள்ளுவம் பேசுகிறது. நாம் பலவற்றை கற்கிறோம், ஆனால் கற்றபடி நிற்க மட்டும் மறுக்கிறோம். கற்றபடி நிற்பதற்கு மறுக்கிறோம் என்றால் கற்பதனுடைய பயனே இல்லை. எதற்காக கற்கிறோமோ, எந்த நெறி சார்ந்து நடக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஒரு தனிப்பெரும் பாதையை அமைத்து கொடுத்து விட்டு போயிருக்கிறார்களோ, அந்த பாதையிலிருந்து வழுவி நடப்பதற்கென்றே துணிந்து விட்ட பிறகு நம் முன்னோர்கள் வழங்கி இருக்கக்கூடிய கருத்துக்களினால் என்ன பயன்? எனவே ஒரு ராமாயணம் 2000 ஆண்டுகளாக திரும்ப திரும்ப பேசப்படுகிறது. மகாபாரதம் 2000 ஆண்டுகளாக திரும்ப திரும்ப பேசப்படுகிறது. ஒரு மனிதனின் 2 விழிகளைப் போல இந்திய மண்ணின் கலாச்சாரத்தின் 2 விழிகளாக இருப்பவை இந்த 2 இதிகாசங்கள். ராமாயணமும் மகாபாரதமும் காகித பேரேடுகள் இல்லை, அவை காலத்தால் அழியாத பண்பாட்டு பாதுகாப்பு பெட்டகங்கள். 2000 ஆண்டுகளாக திரும்ப திரும்ப ராமாயணம் கேட்கிறோமே, ஒவ்வொரு முறையும் ராமாயணம் கேட்கிற பொழுது புதிதாக கற்பனை செய்து ஒரு புதிய ராமனையா உங்களுக்கு சொல்கிறார்கள். மகாபாரதத்தில் ஒரு புதிய தர்மனையா உங்களுக்கு காட்டுகிறார்கள். அதே ராமன் தான் 2000 ஆண்டுகளாக பேசப்படுகிறான், அதே தர்மன் தான் 2000 ஆண்டுகளாக பேசப்படுகிறான். நாம் அனைவரும் அறிந்த கதைதான் அது. எல்லாரும் அறிந்திருக்கக்கூடிய அந்த கதை திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. நாமும் காது கொடுத்து திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நோக்கம் என்ன? மண்ணாசையிலே இருந்து மனிதர்கள் விடுபட வேண்டும் என்பதை வலியுறுத்துவது மகாபாரதத்தின் நோக்கமாகவும், பெண்ணாசையிலே இருந்து மனிதன் விடுபட்டு விலகி நிற்க வேண்டும் என்று அறிவுறுத்துவது ராமாயணத்தின் நோக்கமாகவும் இருப்பதனாலேதான் ஒரு மனிதனை அழிவின் விளிம்பிலே கொண்டு போய் நிறுத்தக்கூடிய மிக மோசமான ஆசைகள் மண்ணாசையும் பெண்ணாசையும் என்பதனால் இந்த 2 உங்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 2 இதிகாசங்களும் 2000 ஆண்டுகளாக உங்களிடம் திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்றன. ஆனால் எனக்குள்ள வருத்தம், ராமாயணம் கேட்கக்கூடிய எத்தனை பேர் பெண்ணாசையிலே இருந்து விடுபட்டு நிற்கிறோம்? மகாபாரதம் கேட்கக்கூடிய மனிதர்களில் எத்தனை பேர் மண்ணாசையிலே இருந்து விடுபட்டிருக்கிறோம்? அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையே சொத்து பிரிப்பதில் பிரச்சனைகள் வந்து சேர்ந்தால் அதில் இரத்த ஆறுதான் ஓடும் என்பதை மகாபாரதம் நமக்கு சொல்கிறதே. கௌரவர்கள் 100 பேரும் அழிந்ததைத்தானே மகாபாரதம் பேசுகிறது. 5 பேர் இருப்பதற்கு 5 கிராமங்களையாவது கொடு என்று கண்ணன் தூதாக வந்து கனிவோடு கேட்கிற பொழுதும் ஆணவத்தோடு மறுக்கக்கூடிய துரியோதனன் ஊசி நிலம் கூட தர முடியாது என்று சகோதரர்களுக்கு உரிய பங்கை தருவதற்கு மறுத்ததன் விளைவு 100 பேரும் உயிர் இழந்ததை, இரத்த ஆறு ஓடியதை நாம் பாரதத்தில் படித்துவிட்டுத்தான் வரப்பு தகராறில் நீதிமன்றத்திலே போய் இன்றும் நின்று கொண்டிருக்கிறோம். அப்படியானால் பாரதம் படிப்பதனால் என்ன பயன்? 3 கோடி வாழ்நாளும் உயன்றுடைய பெருந்தவமும் எக்கோடி யாராலும் வெலப்படா எனக் கொடுத்த வரமும் ஏனை திக்கோடும் செருக்கடந்த புயவலியும் கொண்ட தசமுகன் ராவணன். அவ்வளவு அளப்பரிய ஆற்றல் பெற்ற ராவணன் பிறன்மனை நயந்தான் என்ற ஒரு காரணத்தினால் எவ்வளவு பெரிய அழிவையும் இழிவையும் அவன் அடைந்தான் என்பதை ராமாயணம் பேசுகிறதே. இன்றைக்கு புலன் நுகர்வின் அடிப்படையில் தானே மனிதன் சென்று கொண்டிருக்கிறான். இந்த வர்த்தக கலாச்சாரம், குளோபலைசேஷன், பிரைவேடைசேஷன், லிபரலைசேஷன் என்று பேசிக் கொண்டிருக்கிறோமே, இந்த தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல் என்று பொருளாதார சிறகு பூட்டி பறந்து கொண்டிருக்கிறோமே, எங்கே நாம் சென்று கொண்டிருக்கிறோம்? இந்த தேசத்தில் பொருளாதார வளர்ச்சி விகிதம் உயர்ந்திருக்கிறது என்று பெருமிதம் கொள்கிறோம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், பொருளாதாரத்தில் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணில் மனிதர்கள் பண்பாட்டு துறையில் மிக வேகமாக சரிந்து விழுந்து கொண்டிருக்கிறார்களே. When wealth accumulates, men decay என்று கோல்ட்ஸ்மித் பேசுவார். எங்கே செல்வம் குவிகிறதோ அங்கே பண்பாடு சீரழியும். இது வரலாற்று ரீதியான உண்மை. குண்டூசி அளவுக்கு இருந்த ரோம் உலக பெரும் சாம்ராஜ்யமாக உருவெடுத்தது வீரத்தின் அடிப்படையில். வீரம் செறிந்த வீரர்களால் குண்டூசி அளவுக்கு இருந்த ரோம் உலகத்தின் பெரும் சாம்ராஜ்யமாக உருவெடுத்தது. எவ்வளவு வேகமாக அது பெரிய சாம்ராஜ்யமாக உருவெடுத்ததோ அதைவிட வேகமாக அது விழுந்தது. காரணம் என்ன? அடிமைப்படுத்திய நாடுகளில் இருந்த செல்வம் அனைத்தையும் கொள்ளையடித்துக் கொண்டு வந்து ரோமாபுரியில் குவித்ததனுடைய விளைவு, அந்த செல்வத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற இன்ப நுகர்வு, வீரம் பறிபோனது. நண்பர்களே, வீரம் பறிபோனது. இழிந்த காமம்
எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற புலன் சார்ந்த வெறி வளர்ந்தது. விளைவு ரோம சாம்ராஜ்யம் வீழ்ந்தது. மனிதன் எப்பொழுதும் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இன்ப நாட்டமும் பொருள் தேட்டமும் தான் வாழ்க்கை என்ற புரிதலோடு வாழ்பவர்கள் உண்மையாக வாழ்பவர்கள் இல்லை. ஆனால் நம்மில் இன்றைய இளைஞர்களுக்குத்தான் நான் செய்திகளை சொல்ல விரும்புகிறேன்.